இது வரலாற்று காணாத வெற்றி. 27 ஆண்டு காலம் கழிச்சு, கால் நூற்றாண்டு 27 ஆண்டு காலம் கழிச்சு ஆட்சி பிடிக்கின்றது பெரிய சாதனை. பாஜகவுடைய மாநில தலைவரே யாரும் தெரியாது, இங்கே அண்ணாமலை தெரியும், அங்கே அது கூட கிடையாது. ஸோ அப்போ கட்சி தலைவரோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் எத்தனைக்கு பிரபலமான பேசலாம் கிடையாது. அப்புறம் அவரு நெக் டு நெக் வந்துட்டு இருக்காரு. காங்கிரஸ் அங்கே ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்ன காரணம்? காங்கிரஸ் சீன்லேயே இல்லைங்க. இது வந்து பாஜகவும் ஆமதிக வார ஒளிய காங்கிரஸ் இல்லை, ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கடந்த காலங்களில் ஷீலா தீட்சித் அவங்க முதல்வராக இருந்திருக்கிறாங்க. தமிழகத்தில் கூட காங்கிரஸ் ஆட்சி என்னாச்சு சொல்லுங்க. தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி என்னாச்சு சொல்லுங்க. இங்க கூட தமிழக முதலமைச்சர் கூட சொல்றாங்க, அடுத்த பிரதமர் வந்து ஸ்டாலின். இல்லை, அவரே ஒத்துக்கிறது இல்லை, அதை வேணாம். இல்லை, சொல்லலையே, ஆசை யாரை விட்டது, எல்லாமே சொன்னாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார். டெல்லியில் வந்து பாஜக ஆட்சியை பிடிப்பது அப்படின்னு பார்க்கறது இது பெரும் ஆபத்தான ஒரு விஷயம். கண்ணு தெரியாது திருமாவளவனுக்கு. அப்புறம் இது கேட்டால் திரும்பிடியும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து இந்து மத கட்சி, இந்துத்துவ அரசியல் போது இவங்கெல்லாம் இடதுசாரிகள் வலதுசாரிகள்ன்ற போது இடதுசாரி சித்தாந்தம் இருப்பதனால வலதுசாரி சித்தாந்தத்தை பிடிக்காதனால இவங்க ஆகாதம் சொல்றவங்களே, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. புடலங்காயில கத்திரிக்காய் இல்லை, அரசியல் தான் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சேகரிக்கப்பட்ட தகவல் சொல்கிறேன், 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரையும் சுருட்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்ல போறேன். அந்த அளவுக்கு வந்து 4 லட்சம் கோடி கடன், 40% கம்ஸ் வச்சா கூட என்ன கணக்கு போடுங்க. சும்மா தோறானோட 1,40,000 கோடி இன்னைக்கு டாஸ்மார்க்ல மட்டும் ஏங்க இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுறவங்க. ஆனால் நீங்க சொல்ற அதே பெரியார் மண்ணிலேயே நாம் தமிழர் இவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது பெரியாருக்கு எதிரான சித்தாந்தம் தொடங்கிடுச்சு. அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் பெரியார் அண்ணா அம்பேத்கர் சொல்லிட்டு குப்பை கொட்டிட்டு கொலை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மக்கள் முதல்ல பெரியார் அல்ல, அண்ணா இல்ல, அம்பேத்கர் அல்ல, அவன் தோற்று நீங்கட்சிகளாக தோற்று போராடிட்டு இருக்கான், வாழ்க்கை போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் தாவேக்காவுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பார் விஜய் கட்சியோட அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் அடிப்படுது. அதை ஒரு அரசியல் வியூக வகுப்பாளராக எப்படி பார்க்குறேன்? நான் அதை ஒன்றுமே பார்க்கல, அது சிந்திக்க வேண்டாம். இட்ஸ் ஜோக், கடந்து போயிடுவோம். அண்ணாமலை பேஷண்ட், பொழைக்க வேண்டிய பேஷண்ட், டெத் ஆனது நான் பொறுப்பு இல்லை. அங்க வந்து டெத்தாக வச்சது செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே பணத்தை கொடுத்து 17% ஓட்டு, 21% வர வேண்டிய ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு, 17% வந்து 4% ஓட்டு டிஎம்கே போயிருக்கு. இப்ப சொல்ற சவால் சொல்றேன், 2026 நான் பிஜேபி தான் வேலை பார்ப்பேன், ஜெயிச்சு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணும் எனக்கு கேட்டு பாருங்க. இன்னைக்கு கூட இன்கமிங் கால் இல்லாமல் இருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அனுபவிச்சுக்கிறேன். அண்ணாமலை ஜெயிப்பான ஒரு வாட்ச் சொன்னதுக்காக இன்னைக்கு வரையும் என் போன்ல இன்கமிங் போன் பண்ணி பாருங்க, வராது. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் வியூக வகுப்பாளர் திரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தாய் உறவுகளுக்கும் இலங்கையில் மாவீரனுடைய பேரை வைத்திருக்க அன்பு சகோதரருக்கும் நான் என்னுடைய மனவந்த வாழ்த்து. வணக்கம். நன்றிண்ண. தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் முடிவுகள். முதல்ல நான் நாட்டின் தலைநகரான டெல்லியில் வந்திருக்கக்கூடிய முடிவுகள் தான். பாஜக வரலாறு காணாத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. என்ன காரணம் இந்த வெற்றியை பெறுவதற்கு? யார் காரணம்? ஊழலுக்கு எதிர்ப்பான ஒரு நல்லாட்சி கொடுத்துருக்கிறது பாஜக மக்கள் கொடுத்துருக்காங்க. சான்றிதழ்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கை ஓங்கப்பட்டிருக்கிறது. டெல்லி தலைநகரில் காங்கிரஸ் பாஜக விட வலுவான கட்சியாக இருந்த இயக்கம். அப்படிப்போது டெல்லியே இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில் ஆட்சி அறையில் அமர்ந்து கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாக இடத்தை பிடிக்க முடியாமல் போராடுற போது அந்த இடத்தை இன்னைக்கு மோடி அமித்ஷாவுடைய பிரச்சாரங்கள் செயல்பாடுனால இன்னைக்கு வெற்றி கிட்டப்பட்டிருக்கிறது. இது வரலாற்று காணாத வெற்றி. 27 ஆண்டு காலம் கழிச்சு, கால் நூற்றாண்டு 27 ஆண்டு காலம் கழிச்சு ஆட்சி பிடிக்கின்றது பெரிய சாதனை. ஸோ அது மெஜாரிட்டி கவர்மெண்ட் 50 சீட்டு கிட்ட பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வரை நம்ம பேசுகிற வரையும் பார்த்தோன்னா 47 சீட்டு போயிட்டு இருக்கு. இது நிச்சயமாக வந்து இன்னும் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆம் ஆத்மி வந்து 19 to 20 அடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு 8 தொகுதி வந்து முடிவு நெக் டு நெக் வரும். அது கிட்டத்தட்ட கம்மியான ஓட்ட கூட வெற்றி வாய்ப்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா 50 சீட்டுகளை பிடிச்சி மெஜாரிட்டியான கவர்மெண்ட்டை டெல்லியில் உட்காருன்றது எந்த தினமும் இல்லை. இது ஊழலுக்கு எதிர்ப்பான ஆட்சி. ஆம் ஆத்மி கட்சி ஒரு ஊழலை ஒழிப்பதற்காக வந்த கட்சி. அப்படின்போது வந்து ஊழலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஈட்டப்பட்டது அந்த ஆட்சி தான். அதற்காக சிறை சென்ற அரசியல் ஆளுங்கட்சி முதலமைச்சர் சிறை சென்ற ஒரு முதலமைச்சர்னா அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வரே சிறைக்கு தான். இன்னைக்கு வரை கல்வி அமைச்சர் சிறையிலே இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சொல்லப்பட்ட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு எப்படி தமிழக ஸ்டாலின் அவர்கள் வந்து 500 தேர்தலுக்கு சொல்லப்பட்டு செயல்படுத்தப்பட்டதுனால அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லப்பட்ட அத்தனையும் செயல்படுத்தப்படலை. ஸோ இதெல்லாம் அவருக்கான பின்னடைவாக இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கு வந்து பார்க்க முடிச்சுன்னா டெல்லியில் வந்து ஒரு பூத்து கமிட்டி கிளைதோறும் ஸ்ட்ராங்காக இருக்கிற இயக்கம் ஆம் ஆத்மி இயக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இன்னைக்கு பாஜக வந்து அசுர வளர்ச்சி கொண்டு இன்னைக்கு 50 சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற வாய்ப்பு சொல்ல உருவாக்கிட்டு போது மிகவும் பெரிய விஷயமா இருக்கு. இந்த இடத்துல என்ன எழுச்சி தெரியுது. மக்கள் வந்து முடிவு செஞ்சுட்டா இன்னைக்கு பூத்தாவது கத்திரிக்காது ஒன்றும் கிடையாது, ஓட்டு போட்டுருவோம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாஜக ஓட்டு போட்டு தான் நான் பார்க்க போறேன். ஏன்னா ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். ஆம் ஆத்மி வெளியே பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பூத்ல உள்ள பாஜகவுடைய மாநில தலைவரே யாரும் தெரியாது, இங்கே அண்ணாமலை தெரியும், அங்கே அது கூட கிடையாது.
ஸோ அப்போ கட்சி தலைவரோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்தரோட எத்தனைக்கு பிரபலமான பேசலாம் கிடையாது. அப்புறம் அவரு நெக்டிவ் வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து சாதி மக்களும் அங்கே வாழக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால, ஸோ டெல்லியை பொறுத்தவரை மத்திய ஆட்சி இருப்பதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஓட்டு போட்டால் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் வந்து பாஜக ஓட்டு போடணும், அது ஒரு எண்ணமும் பாஜக தேர்தல் அறிக்கை, பாஜக பிரச்சாரம், அண்ணாமலை போன்றவர்கள் தமிழ் வாக்கில் பெறுவதற்கான பிரச்சாரம், இதெல்லாம் இந்த காரணத்தால தான் பாஜக இந்த அளவுக்கு 50 சீட்டு பிடிப்பதற்கு காரணம் வந்திருக்கு. நீங்க ஆம் ஆத்மி பாஜகவினுடைய வெற்றிக்கு ஆம் ஆத்மியினுடைய செயல்பாடுகள் ஊழல் தான் காரணம் அப்படின்னு நம்ம இந்த 2 கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு தேசிய கட்சி இந்தியா கூட்டணின்னு ஒரு பெரிய கூட்டணி இந்திய கூட்டணியை வச்சிருக்காங்க. காங்கிரஸ் அங்க ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்ன காரணம்? காங்கிரஸ் சீன்லே இல்லைங்க. இது வந்து பாஜகவும் ஆம் ஆத்மிக்கு வார ஒளிய காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கடந்த காலங்கள்ல ஷீலா தீட்சித் அவங்க முதல்வராக இருந்திருக்கிறாங்க. தமிழகத்துல கூட காங்கிரஸ் ஆட்சி என்னாச்சு சொல்லுங்க. தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சி என்னாச்சு சொல்லுங்க. இன்னைக்கு அது திராவிட ஆட்சிகளா, திராவிடர் கழகங்கள் ஆட்சி செய்யக்கூடிய விஷயம். அது மாதிரி திரிபுடிய மாடலும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு வரப்போகுது. திரிபுடிய மாடலுக்கு அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி வந்து காங்கிரஸுக்கு அழிவு சட்டை அழிஞ்சு போச்சு. அதனால இதுக்கு மேல அது சீன்ல வராது. இந்த திரிபுடிய மாடல் கூட தமிழ் வச்சு அறிக்கூட போறாரு பாருங்க. ஈரோடு எலெக்ஷன் வச்சு அறிக்கூட போறாரு. சிறப்பான ஒரு நல்லாட்சி கிடைத்த நற்சான்று. எங்களை மக்கள் திரிபுடிய மாடலுடைய அரசினுடைய செயல்பாடுகள் நல்லாட்சியை கண்டு மக்கள் வாக்களித்திருக்காங்க, எங்களை ஊக்குவித்திருக்காங்க, ஊழல் செய்வதற்கு ஊக்குவித்திருக்காங்க. இன்னும் பல கோடிகளை நாங்கள் ஆசியாவிலே 3வது பணக்காரன் சொன்னோம். இப்ப உலகத்திலே முதல் பணக்காரன் கூட வரக்கூடிய நிலைமைக்கு எங்கள் ஊழலை பெருக்கிடுவதற்காக ஊக்குவிக்கிற இந்த வாக்குகளை தான் நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தமிழகம் வச்சு இன்னைக்கு அரிமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். வெக்கங்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். அப்படி இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு பழமையான கட்சிகள் அழிந்தால் தான் புதுமை பிறக்கும். அப்படிங்கிற போது பாஜக போன்ற இயக்கங்கள் பிறந்தது காரணம். அதை இன்னைக்கு ஆம் ஆத்மி என்னாச்சு தவிடுபடி காரணம்னா ஊழல். இந்த குடும்ப அரசியல் ஒரு ஊழல், இந்த திமுக திராவிட மாடல் அரசு ஊழல், அதே மாதிரி இந்திய கூட்டணி இருப்பதெல்லாம் ஊழல் கட்சிகள், உருட்டுகிற கட்சிகள், சமாளிக்கிற கட்சிகள். அப்படி இருப்பது ஆம் ஆத்மி கட்சி கண்ணாடி மாலை எதுக்கு உனக்கு? கண்ணாடி மாலை எதுக்கு? இவருடைய அண்ணாசரை மூலமா ஊழல் எடுத்து வந்தோன்னு சொல்லி சொன்னேன். நீ ஊழல் பெருச்சாலியா இருக்க, ஊழலுக்கு அரண்மனை யாராவது கண்ணாடி மாலை கட்டுவானா, மச்சாய் சென்டர் யாராவது கட்டுவானா? இப்படி பண்ண ஐயோ இத்தனை அட்டுவலியெல்லாம் அந்த முதல்வர் பொறு வச்சுட்டு பண்ண கூத்துக்கெல்லாம் ஏராளம். அப்படின்போது மக்கள் அதை பார்த்து வெடிச்சுக்கிட்ட காரணத்துக்காக தான் இன்றைக்கு பாஜகவுக்கு இந்த ஓட்டு போட்டு இன்னைக்கு 50 தொகுதிகளை வெற்றி ஒரு வாய்ப்பு சொல்லு இருக்குதுன்னு சொன்னா நிச்சயமாக மக்கள் மனமாற்றம் ஏற்பட்ட காரணத்தில் அந்த மாற்றம் உருவாயிருக்குதான் பார்க்கலாம். ஒரு பிரதமர் வேட்பாளராக எதிர்க்கட்சி சார்பில் இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இணைஞ்சு ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமராக வருவார்கள் அப்படிலாம் சொன்னாங்க. அவர் இருக்கக்கூடிய அந்த டெல்லியிலேயே அவங்களால வந்து இவ்வளவு ஒரு படுதோல்வியை சந்திக்க முடிந்திருக்கிறது அப்படின்னா அது ராகுல் காந்தியினுடைய தோல்வி தானே. அடுத்த முறையும் வருங்கள ஜனாதிபதி வாழ்க, வருங்க பாரத பிரதமர் வாழ்க, வருங்கால கவுன்சில் வாழ்க, வர்ணாயக வாழ்க சொல்ற மாதிரி எனக்கு சொல்லலாம் மொழிய. இங்க கூட தமிழக முதலமைச்சர் கூட சொல்றாங்க இந்த அடுத்த பிரதமர் வந்து ஸ்டாலின் அவரே ஒத்துக்கிறது இல்லை. அதை வேணாம் இல்ல நம்ம சொல்லலையே, ஆசை யாரை விட்டது எல்லாமே சொன்னாங்க. தம் மகன் வந்து சிஎம், அவர் வந்து டெப்டி பிஎம் சொன்னாங்க. அது மாதிரி கட்டுக்கதை அவுத்து விடுறது இல்லையா? அது மாதிரி வந்து அதுக்கான தகுதியும் திராணியும் இல்லை. அப்படின்ற போது ராகுல் காந்திக்கு அது குடுப்பனை கிடையாது. அதே மாதிரி தமிழகத்தில் வந்து குடுப்பனை இல்லையா, தகுதி இல்லைன்றீங்களா? குடுப்பனை ஒரு லக்கு வேணும். மோடி அமித்ஷா இருக்க மாதிரி ஒரு லக்கு அவருக்கு இல்லை. ஸோ என்னதான் எங்க ஒரு பார்லிமெண்ட்ல விவாதங்கள் கூட செஷன் கூட ஒழுங்கா பண்றதில்ல. ஸோ ஒரு கருத்திகளை வந்து முழுமையா வந்து பதிவுறதில்ல. ஸோ அவருக்கான லக்கு வந்து குறைஞ்சிச்சுன்னு சொல்லி பார்க்கப்படலாம். அந்த கட்சி வந்து பழமையான இயக்கம் தேய்பிரையாக போய் கொண்டு இருக்கிறது. அதாவது ஒரு கொள்கை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு இறந்து விடும். அதுபோல் இன்னைக்கு இந்த கொள்கை இறந்த கொள்கையாக காங்கிரஸ் ஆகிவிட்டதால் மறுபடியும் எழ முடியாத சூழ்நிலை இருக்கு. அப்படி சொன்னா ஷீலா தீட்சித் வந்து ஏகப்பட்ட 10-15 நாடுகளுக்குள்ள ஆட்சி இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பையன் தான் இருக்காங்க. ஒரு டெபாசிட் கூட வாங்குற அளவுக்கு கூட இல்லையே, ஒரு சீட் பிடிக்கிறது கூட நிலைமை இல்லையே. ஸோ அரசியல காணாம போச்சு. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய அரசியலுடைய கட்டம் செயல்பாடு சரிந்து போயிட்டது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி ஸ்ட்ராங்கா இருந்து 10 ஆண்டா பிடிச்சாங்க. அந்த ஓட்டுக்கெல்லாம் அப்படி கட்சி ஓட்டுலாம் அப்படி போயிடுச்சு. இப்போ வந்து பாஜக கை ஓங்கப்பட்டிருக்கு. இனி ஒரு காலத்துக்கு தலைநகரை இதுக்கு மேல் துவக்க முடியாத அளவுக்கு தன்னை தக்க வச்சுக் கொள்வதற்கான வியூகங்களை பாஜக கையில் முன்னெடுக்கதான் பார்க்கலாம். காங்கிரசினுடைய இந்த செயல்பாடுகள்லாம் அவங்களுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதே சமயத்துல திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார். டெல்லியில் வந்து பாஜக ஆட்சியை பிடிப்பது அப்படின்னு பார்க்கறது இது பெரும் ஆபத்தான ஒரு விஷயம். இந்தியா கூட்டணி வந்து இதை என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய வேற்றுமையெல்லாம் கலைஞ்சி ஈகோவெல்லாம் விட்டுட்டு ஒன்னா செயல்படணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. லோக்கல் லீடர்ஸ் நாட் நேஷனல் லீடர். அதாவது வந்து ஒப்பிட்டெல்லாம் பேச வேண்டாம். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுங்கிறதுனால வந்து பெரிய சனாதனம் ஆரம்பிச்சுவாரு. 2600 சான்ஸ்கிரிட் ஒன்றும் ஆகாத, அதாவது போகாத ஊருக்கு வழி தேடக்கூடிய ஆள் தான் திருமாவளவன் அவர்கள். அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பாஜக அசூர வளர்ச்சி பெற்றுவிட்டது. இனி வருங்கிறது பாஜக வீழ்த்தி மறுபடியும் வந்து இந்தியா கூட்டணி, இடியாப்ப கூட்டணி, இல்லை வட போண்டா கூட்டணி எல்லாம் வெற்றி பெறது
ஆகாது. அதெல்லாம் சரண்டர் ஆகிட்டு ஒழுங்காக நீங்களே சன்னாகதி சொல்லிட்டு போகிறதா சிறந்த ஒழிய சும்மா வந்து சனாதானம், கத்திரிக்காய், முருங்காய், வேத்திரிக்காயெல்லாம் போகிறதெல்லாம் விட்டுவிட்டு இந்த திருவிடியம், பெரியார், அண்ணாங்கிறதெல்லாம் இந்த தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த பாஜக விட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாததுக்கு ஒத்துக்கணும். அதை விட்டு சும்மா வந்து பாஜக ஆகாத கட்சி அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட்டு இவரே வந்து மக்களுக்காக பாடுபடுறாரு. அப்படின்னா ஊழலுக்கு ஊற்றாக இருக்கிற திமுகவோட ஏன் கூட்டணி வைக்கிறாரு? காமன்வெல்த் ஊழல் பட திமுக ஏன் கூட்டுறீங்க? 2G ஊழல் வச்சு ஏன் கூட்டணி இருக்கிறீங்க? இவங்க மட்டும் அப்படின்னா இதெல்லாம் கண்ணு தெரியாது திருமாவளவனுக்கு. அப்புறம் இது கேட்டால் திருவிடியம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து இந்து மத கட்சி, இந்த இந்துத்துவ அரசியல் போது இவங்கெல்லாம் இடதுசாரிகள் வலதுசாரிகள் போது இடதுசாரி சித்தாந்தம் இருப்பதனால வலதுசாரி சித்தாந்தத்தை பிடிக்காதனால இவங்க ஆகாதம் சொல்றாங்களே, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. புடலங்காயில கத்திரிக்காய் இல்லை, அரசியல் தான் பண்றாங்க. இவங்க பண்ற அரசியல் வேற ஒருத்தர் போல சரி நீ நானும் பேசிட்டு இருக்கானே, நான் ஆங்கர் ஆக முடியுமா? ஸோ அது மாதிரி தான். அப்படி போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆகாத ஊருக்கு வழி தர மாதிரி பிடிக்காத விஷயங்களை வந்து உன்னை பிடிக்கல அதெல்லாம் சொல்றதுக்காக சித்தாந்த கருத்தியில பதிவுக்காக. ஏன்னா இவங்க எடுத்துக்கிற கொள்கை நோக்க சித்தாந்தம் வேறு, அவங்களுடைய கொள்கை சித்தாந்தம் வேறு. இது ரெண்டும் முரண்பட்ட இருப்பதனால ஏற்றுக்கப்பட சொல்லதான் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களே பாஜக வந்து இன்னைக்கு சரி அப்படி இந்தியா முழுக்க 3ஆம் முறை மோடி கொடுக்குறாங்க. நான் அந்த அளவுக்கு சிந்திக்காம கொடுத்தாங்களா? இவருக்கு என்ன நினைச்சு பேசுற திருமாவளவன்? இங்க தமிழ்நாட்டில் வந்து பட்டினத்து மக்களை ஏமாத்திட்டு கொண்டு திருவடியோட கூட்டணி வச்சுக்கொண்டு ஏமாத்தி கொண்டு வருமானம் இட்டு கொண்டு மாசம் கல்லாயிட்டு கொண்ட திருமாவளவன் போன்றவர்கள்லாம் தேசியத்தை பற்றி அரசியலை பற்றி பேசுவதற்கு தகுதியும் திராணியற்ற தலைவர்கள். ஆகவே லோக்கல் லீடர்ஸ், நாட் ஏ நேஷனல் லீடர்ஸ். அதனால நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுவதற்கு ஒரு திறமையும் வல்லமையும் படைத்தவர் திருமாவளவன் கிடையாது. இங்க எடுத்துக்கொண்டு திராவிட மாடலுடைய அடிமையாக இருக்கிறது தான் மாசங்க கப்பம் வாங்கி கொண்டு இருக்க ஒரு ஆண்டு தான் வந்து திருமாவளவனுடைய. அதெல்லாம் அவருக்கு பேச்சையும் கருத்தையும் பொருட்டா எடுத்துக்கொள்ள வேண்டாம். திமுகவும் ஒரு நாள் இதுபோல் சரியும், காங்கிரஸ் காணாமல் போனதும் ஒரு நாள் காணாமல் போகும், அதுக்கான காலங்கள் ஒரு நாள் பிறக்கும். நீங்க திருமாவளவன் பேசியதுல இந்த விஷயங்கள்ல நீங்க சொல்றது வந்து பாஜகவினுடைய இந்த வலதுசாரி சித்தாந்தம் அதை எதிர்க்கணுங்கிறனால குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கனால அதுல ஒரு புள்ளியை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஒன்றிணைந்து தங்களுடைய ஈகோவெல்லாம் விட்டுட்டு ஒன்னா சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறாரு. அப்ப உள்ள பிரச்சனை இன்னுமே இருக்கா? அப்புறம் ராகுல் காந்தி வந்து யமுனா நதி கரையில போய் நின்றுகிட்டு அங்க ஒரு வீடியோ விஷயம் போட்டார். ராகுல் காந்தி போட்டாரா இல்லையா? என்ன சொன்னார்? இது மாதிரி இந்த நதியை சீர்படுத்த சொன்னார். படுத்த இன்னும் இந்திய கூட்டணி, இட்லி கூட்டணி, சட்னி கூட்டணினா என்னங்க அர்த்தம்? இந்த இன்னும் பழமையிலே இருக்கிறாங்க. இன்னைக்கு கரண்ட் பாலிடிக்ஸ் என்ன? இன்னைக்கு வந்து அங்க வந்து டெல்லியில ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கான இது ஒண்ணு சேர முடியாது. அப்படி போது இதை நேஷனல் லெவல்ல இது பண்றதுக்காக சேர்ந்தாங்க. அதுவும் முடிஞ்சு போச்சு, ஸ்கிரிப்ட் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் இவங்க வந்து இந்தியா கூட்டணி பேசுறதெல்லாம் வந்து ஆகாத வழி. அதாவது சும்மா வந்து இவங்க வந்து இந்த தமிழ்நாட்டை இன்னும் ஏமாத்திருக்கிறதுக்கான புலப்பு பண்றதுக்கு, இன்னும் மக்களை இன்னும் ஆகச்சிறந்த அறிவியலை தமிழரை இன்னும் முட்டலாக்கிட்டு இவங்க புலப்பு பண்றதுக்காக இருக்காங்க. நான் கேட்கிறேன், உளமாறு கேட்கிறேன், திராவிட மாடல் ஆட்சி உண்மையிலே மக்களுக்கு ஆட்சியா? இது சுருட்டுகின்ற ஆட்சி, ஊழல் செய்கின்ற ஆட்சி. 68 துறைகளும் எந்த அளவுக்கு, அதாவது ஆசியாவிலே சிறந்த பணக்காரன் சொல்ற உலகத்திலே சிறந்த பணக்காரர்களா இந்த 4 ஆண்டுகளில் சம்பாதித்த பணம் ஏராளம். எனக்கு தெரிஞ்சு நான் சேகரிக்கப்பட்ட தகவல் சொல்கிறேன், 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரையும் சுருட்டப்பட்டிருப்பாங்கன்னு நான் சொல்ல போறேன். அந்த அளவுக்கு வந்து 4 லட்சம் கோடி கடன் 40% கம்ஸ் வச்சா கூட என்ன கணக்கு போடுங்க. சும்மா தோறானோட 1,40,000 கோடி. நீங்க டாஸ்மார்க்ல மட்டும் ஏங்க இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுறவங்க. டாஸ்மார்க்ல முறைப்படி அரசாங்கத்துக்கு வருமானம் 40,000 கோடி சொல்றாங்க. ஆனா கணக்கில் வர்றது 40,000 கோடி, அது ஒரு விஷயம். அது வந்து அவங்க குடும்பத்துக்கு மாசம் 260 கோடி அவங்க குடும்பத்துக்கு ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு டாஸ்மார்க் இல்லாம மற்ற வருமானம் கவர்மெண்ட் நடக்குது, அப்புறம் டாஸ்மார்க் இழுத்து விடலாம்ல. அப்புறம் இந்த தமிழக அரசு இன்னைக்கு என்ன பண்ணுது? 50,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுறோம், கடவானத்துக்கு வட்டி கட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு மது மூடிடலாமே, மதுல வர வருமானம் வட்டிக்கு போதே, அப்ப பிரயோஜனம் இல்லையே. இதை பத்தி யாராவது பேசுறாங்களா? ஏன்னா 11 மதுபான ஆலைகளுடைய நிறுவனம் திமுகவுடைய நிறுவனம். லைசன்ஸ் கொடுத்து 2010 கலைஞர் தான் 6 துறை நிறுவனத்துக்கு லைசன்ஸ் கொடுக்குறாரு. அவருடைய ஆட்சி தான் வேற்று மாநிலத்தை சேர்ந்த வந்து மது ஆலைகளை தொடங்கக்கூடாதுன்னு எதுவும் போறது அவங்க தான். இப்படி அவங்க வியாபாரத்திற்காக ரத்த உயிர்களை குடிக்கின்ற ஒரு திராவிட மாடல் அரசு இவங்க பார்த்து மது ஒழிப்புன்னு போராட்டம் பண்றாங்க. இதெல்லாம் போலியான அரசின்னு சொல்லலாம். அது மாதிரி வந்து ஆம் ஆத்மி வந்து அவங்க சொன்னதும் செயல்படாத போலியா இருந்த காலத்தில் அதையும் வந்து ராகுல் எது சொல்லியிருக்காரு. அது மும்பம் இருந்ததால அந்த ஓட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமதி போடாமல் போனது ஒரு பிளஸ். ஏன்னா இந்த பக்கம் பாஜக ஒரு பக்கம் விமர்சனம், காங்கிரஸ் ஒரு பக்கம் விமர்சனது, கூடுதலாக பாஜகவுக்கு வந்து கூடுதல் பிளஸ் அமைந்ததால இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பை தான் பாஜக அமைதி தான் நான் பார்க்கப்படுறேன். தேசிய அளவிலான இந்த விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கப்ப இடைத்தேர்தல் குறித்தும் பேச வேண்டியிருக்கிறது. ஈரோடு இடைத்தேர்தலில் இன்னைக்கு திமுக ஒரு பெரிய அமோக வெற்றியை பெற்றிருக்கிறது. பல கட்சிகள் புறக்கணிச்ச நிலையில நாம் தமிழரும் கணிசமான வகையில வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஈரோடு தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க?
அதுவும் இப்போ நம்ம 2 பேர் பேசிட்டு வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஓட்டு நெருங்கிட்டு இருக்கு நாம் தமிழர். என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 ஓட்டுகளுக்கு மேலே வந்து நாம் தமிழர் வந்து ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பணம் கொடுக்காம வந்து பெரிய சாதனை. இண்டிவிஜுவல் பர்சனுக்கு இந்த அளவுக்கு ஓட்டு போகிறது பெரிய விஷயம். ஆர்வமாக வந்து மைக் சேரும் விவசாய சின்னம் மைக் சேனர் வந்து ஓட்டு போகிறது பெரிய விஷயம், பாராட்ட விஷயம். இது ஆளுங்கட்சி வந்து டெபாசிட் திமுக நாம் தமிழர் வாங்கக்கூடாத நோக்கத்திற்காக இது பண்ணுது. ஸ்டாலினுடைய பிரச்சாரமோ உதயநிதி பிரச்சாரமோ எதுவும் இது பண்ணாமல் அதை ஒரு இடைத்தேர்தலில் பொருட்படுத்தாத வந்து நாம் தமிழ் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பொருட்படுத்தாத சூழ்நிலை இருந்தனால ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த போதும் இன்றைக்கு இந்த அளவுக்கு வாக்கு வாங்குறதே பெரிய விஷயம். மற்றபடி கள்ள ஓட்டு அதிகமாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி பணம் வந்து நல்லா வந்து ஓட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஓட்டும் கம்மியாக இந்த முறையும் பணம் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் பணம் கொடுக்காம ஓட்டு இந்த அளவுக்கு வராது. ஸோ இன்னைக்கு ரீடிங் இந்த அளவுக்கு எடுத்தோடனே வருதுன்னா பணம் கொடுக்காம மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஆகவே திரவிடிய மாடலுடைய ஆட்சியாலேயோ சாதனையில மணல் பண்ற இடத்துல தமிழ்நாட்டில் வந்து என்னென்னலாம் இல்லீகல் பிசினஸ் நடக்குதோ அத்தனையும் நடக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரக்ஸ்லேருந்து கஞ்சாலேருந்து கொக்கைன்லேருந்து எல்லா போதைப் பொருளும் அங்கே நடக்குது. ரவுடிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஈரோடு கிழக்கு மேலே மணல்மேடு ஏரியாவில் மட்டுமே 1000 பேருக்கு மேலே இருக்கிறான். அஃபென்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கான். கொலையில் அதிகம் ஈடுபட்டிருக்கான். அப்படிப்பட்ட ஏரியாவில் தந்தை பெரியார் பிறந்த மனு சொல்கிற அந்த இடத்துல வந்து இன்னைக்கு சீமானோ வந்து இவ்வளோ பிரச்சார விமர்சனம் பதில் இன்னைக்கு வந்து பணம் கொடுக்காம இந்த அளவுக்கு ஓட்டு வர்றது பெரிய விஷயம். ஆளுங்கட்சியினுடைய ஆதிக்கம், ஆளுங்கட்சியுடைய அராஜகம், ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிற போது இந்த அளவுக்கு நாம் தமிழ் வந்து ஒரு 18,000 ஓட்டு வாங்குதுன்னா பெரிய சாதனை. நிச்சயமாக கட்டாயம் ஒரு 17,000 வாக்குகள் மேலே வந்து நாம் தமிழ் பிடிச்சி ஒரு டெபாசிட்டை தக்க வைப்பான்னு எதிர்பார்க்குறேன். செயல்பாடுகள் திமுகவுடைய செயல்பாடுகள் தாண்டி நீங்க நாம் தமிழர் திமுக செயல்பாடா இல்ல திமுகவுடைய செயல்பாடுகள் பல விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் தாண்டி நாம் தமிழர்களுடைய இந்த விஷயம் இவ்வளவு வாக்கு வாங்கி இருக்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிறீங்க. இதே இடத்துல தான் பெரியார் மண் குறித்து பேசிட்டாருன்னு இந்த தேர்தலுக்கு போது தான் பெரிய சர்ச்சை இருந்தது. ஆனா நீங்க சொல்ற அதே பெரியார் மண்ணிலேயே நாம் தமிழர் இவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது பெரியாருக்கு எதிரான சித்தாந்தம் தொடங்கிடுச்சுன்னு. அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் பெரியார் அண்ணா அம்பேத்கர்னு சொல்லிட்டு குப்பை கொட்டிட்டு பொல போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக மக்கள் முதல்ல பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, அம்பேத்கர் இல்லை. அவன் சோத்துக்கு ஜிங்கடிச்சுக்கிறான், சோத்துக்கு போராடிட்டு இருக்கான், வாழ்க்கை போராட்டம் பண்ணிட்டு இருக்கான், தினந்தோறும் வாழ்வதற்கு வாழ்க்கை தேடி ஓடிட்டு இருக்கான். நாளைக்கு எப்படி பொழப்படுறது, இன்னைக்கு எப்படி வாழ்றதுன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கான். இந்த அரசியல் பொழப்பு நடத்துறதுக்காக பெரியாரையும் அண்ணாவையும் தூக்கு பிடிச்சிக்கிட்டு இன்னும் கொள்கை செத்து போன பிறகு கூட இன்னும் பெரியார் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திருக்காங்க. திமுக நான் உளமாற கேட்குறேன், சமத்துவம் சமதர்மம் சமநீதியோடு இருக்கா? கிடையாது. ஸோ ஜாதி பார்த்து மாவட்ட செயல் போடுவதும், ஜாதி பார்த்து கேண்டிடேட் போடுவதும், ஜாதி ஓட்டு எவ்வளோன்னு கேட்டு இது பண்ணுறதும், எவ்வளோ செலவுன்னு கேட்குற ஒரு கட்சி இந்த பார்த்து பேச்சுக்கும் செயலுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு இதில் போயிட்டு நீங்கள் வந்து எங்கே சமூக நீதி சமத்துவம் எங்கே இருக்கு சொல்லுங்க, ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி பார்க்குற போது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிகளும் போன்ற கட்சிகள் வந்து ஒரு மொழி கொள்கை சித்தாந்தம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ இன்னைக்கு ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா பணம் கொடுக்காத வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த அளவுக்கு வாக்களிக்கிறாங்கன்னா ஜனநாயகம் சற்று உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். இதே சூழலில் தான் நான் தமிழக அரசியல் சூழலில் பார்க்க போகிற பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் தாவேக்காவுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பார் விஜய் கட்சியோட அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் அடிப்படுது. அதை ஒரு அரசியல் வியூக வகுப்பாளராக எப்படி பார்க்குறீங்க? நான் அதை ஒன்றுமே பார்க்கல, அப்படி சிந்தி கூட வேண்டாம். இட்ஸ் ஜோக், கடந்து போயிடும். ஜோக்கா? அந்த அளவுக்கு நம்ம அதெல்லாம் முதல்வராக இருக்காரு பாண்டிச்சேரியில், அங்கே வேணா இருக்கலாங்க. எங்க குஷியானது கூட 5,000 ஓட்டுல எம்எல்ஏ ஆனாரு. அதுக்கு குஷியானதுக்கு வந்து பொல போட்ட முடியுமா? குஷியானது பப்புனது மாதிரி தான் குஷியானதை பார்க்குறேன் நான் வந்து ஜோக்கர். குஷியானது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கல. குஷியானது இல்லை, நான் வைக்கிற பேர் குஷியானது. அப்படியா? தெரிஞ்சுதான் சொல்லுங்க. பிஸியானது வச்சுங்க, குஷியானது. இங்கெல்லாம் வந்து குஷியானது பருப்பெல்லாம் வேகாது, புஷி பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் இங்கெல்லாம் தமிழ்நாட்டிலாம் வந்து விஜய் வந்து நம்பி இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. அது இல்லாமல் நிறைய விஷயம் குஷியானது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வேணா கவுன்சிலுக்கு அன்னைக்கு சரி நான் கவுன்சில் ஓட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோங்க அந்த ரேஞ்சு வந்துட்டு நீ வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கட்சியோட போச்சல் ஆகிட்டா அங்கே போட்டுற முடியுமா? நீ ரசிகரை வச்சுலாம் அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவன் அழகாக பேஸ் போட்டு வச்சிருக்கிறான். இந்த இடத்துல வந்துலாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இந்த வந்து நீங்கள் சொல்கிற கான்செப்ட் வந்து கடந்து போவோம். டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூடப்பட்ட தேர்தல் அறிக்கை வந்து வெற்றி பெற்றப்பட்டிருக்கு. அப்புறம் பாஜகவுடைய பிரச்சாரங்களும் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி தீர்க்கப்படாத பிரச்சனை, குப்பை பிரச்சனை இது சரியாக குப்பையை வந்து ஒழுங்காக பராமரிக்கிறது கிடையாது. அந்த ஒரு பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை, நைட் 2 மணிக்கு தான் தண்ணி வருது. நம்ம காலையில் 6 மணிக்கு அப்படி நைட் 6 மணிக்கு மஞ்சள் நீராக வரும். அதுக்கடுத்து போக்குவரத்து நெரிசல். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியும் ஆம் ஆத்மியும் சீர்படுத்தப்படலை. இப்படி வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து இதுவரையும் செயல்படாத ஒரு அரசு ஆம் ஆத்மி அரசு. அதனால தான் மக்களுக்கு வாக்களித்து பாஜக அமோக வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவுடைய தலைநகரை பிடித்திருக்க போது எல்லாமே பிடிப்பதற்கு பாஜக மறுபடியும் பாசிட்டிவான விஷயங்களை இன்னைக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்தா பார்க்கப்படணும். மோடி அமித்ஷா அவர்கள் இன்னும் கை ஓங்கப்பட்டு இன்னும் எனர்ஜியோட இன்னும் நிறைய வேலை செய்வான்னு நான் எதிர்பார்க்குறேன். பர்சனலாக ஒரே ஒரு கேள்வி. அரசியலை தாண்டி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. ஒரு அரசியல் வியூக வகுப்பாளராக இருக்கீங்க, ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க.
நம்ம நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்க ஒரு டேட்டாஸ்லாம் கொடுத்தீங்க தேர்தலுக்கு முன்னாடி. ஏறக்குறைய தேர்தல் முடிவுகள் அப்பவும் அது வந்து சரியாவே ஒரு 90ல இருந்து என்னை பொறுத்தவரை 90ல இருந்து ஒரு 95% சரியா இருந்தது. கிட்டத்தட்ட இப்பவும் நீங்க டெல்லியோட இந்த தேர்தல் ஆமாங்க, முன்னாடி நம்ம 43 சொன்னேன். சொன்னீங்க. 46 மேல போயிடுச்சு. ஈரோடு தேர்தல் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னீங்க. அது போயிடுச்சு. எக்ஸப்ட் அந்த கோயம்புத்தூர்ல மட்டும் அண்ணாமலையோட நான் ஏங்க இன்னைக்கு வரை வச்சு செய்யறாங்க. அதுக்கு விலை கொடுக்குறேன். அண்ணாமலை பேஷண்ட், பொழைக்க வேண்டிய பேஷண்ட், டெத் ஆனது நான் பொறுப்பு இல்ல. அங்க வந்து டெத் ஆக வச்சது செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே பணத்தை கொடுத்து 17% ஓட்டு, 21% வர வேண்டிய ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு, 17% 4% ஓட்டு டிஎம்கே போயிருக்கு. இது 4% ஓட்டு பிஜேபி வந்தா பிஜேபி வெற்றி பெற்றிருக்கோம். இதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இது அந்த இடத்துல வந்து பாஜக வெற்றி பெற்றே இருக்கணும். அண்ணாமலை வெற்றி பெற்றணும். வீக்கான ஜூன்ல கூட வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. சோ அந்த இடத்துல வந்து இவங்க பணம் கொடுக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலை பாஜக வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயம். அண்ணாமலை சற்று விடுத்து கொண்டு நான் உண்மையே நான் என்கிட்ட கொடுத்த கூட ஜெயிக்க வச்சு கொடுத்துருப்பேன். இப்ப சொல்ற சவால் சொல்றேன், 2026 நான் பிஜேபி தான் வேலை பார்ப்பேன். ஜெயிச்சு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும் எனக்கு கேட்டு பாருங்க. இந்த விட்டத்தை எப்படி பிடிக்குன்னு பாருங்க. ஆகவே ரொம்ப வலிக்குது எனக்கு. அவன் போன் பண்ணி கலாய்க்கிறது, அவன் மெசேஜ் இத்தனை நீங்க வெற்றியை சொல்லிருக்கீங்க. அதை யோசிக்க மாட்டான். ஏங்க நான் எக்ஸிட் போல்ல நான் சரியா சொல்லிட்டேன். கோயம்புத்தூர் மேபி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லிட்டேன். அதெல்லாம் பார்க்க மாட்டான். சொன்னது அந்த இடத்துல களத்துல போயிட்டு போய் ஒரு ஹீரோ தமிழகத்துல ஒரு அண்ணாமலை ஒரு தலைவர்கள எம்எல்ஏ சீட் நிக்கிற மாதிரி எம்பி சீட்ல ஒரு தலைவர் நிக்கிறார். அப்படின்ற போது ஒரு உன்னிப்பா கவனிக்கப்பட்டு சொல்லப்பட்டது. அந்த சொல்லப்பட்ட இடத்துல வந்து அண்ணாமலை ஜெயிச்சிருக்கணும். அது செந்தில் பாலாஜி பண்ண சதியால துவக்கப்பட்டார். அதுல நான் என்னங்க பண்ண முடியும்? ஒரு டாக்டர் பேஷண்ட் பொழைப்பாங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து பேஷண்ட் காப்பாத்தி தான் அவங்களுடைய கடமை. இதுல என்னுடைய கடமை என்ற நானா போய் வேலை பார்த்தேன், நானா பூத்துல போய் ஓட்ட போட்டேன். சோ இவனுக்கு எப்ப பார்த்தாலும் அண்ணாமலை ஜெயிப்பான்னு சொல்லிட்டு தோத்துட்டேன். நானே இது ஜோசியர். அதாவது நீங்க டாக்டர் கிளைண்ட் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கு, கண்டிப்பா பொழைச்சிக்கலாம்னு சொல்ல முடியும். அந்த பொழைச்சிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பொழைக்க முடியும். என்ன மருந்து கொடுக்கணும், என்ன ரெஃபர் தான் பண்ண முடியும். என்கிட்ட மருந்து என்கிட்ட அண்ணாமலை கேட்டாரா நான் கொடுத்துறேன். அண்ணாமலைக்கு வந்து கேட்கல, நான் கொடுக்கல. அந்த கலகங்க சாதம் வச்சு ஜெயிச்சிட்டாங்க. அது ஏடிஎம்கே ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா 4% ஓட்டு வந்து திமுக போனது ஒரு பிளஸ். உட்கட்சி பிரச்சனையும் சொன்னீங்க நீங்க நிறைய இவர் வந்து பாத்தீங்கன்னா கேசவ நாயத்தினுடைய ஆட்கள் வந்து உள்ளடி வேலை பார்த்தது. இது போல நிறைய காரணங்கள தான் அண்ணாமலை தெரியல. அண்ணாமலை 100% ஜெயிக்க வேண்டியாரு. இன்னைக்கும் சொல்றேன், கோயம்புத்தூர் அண்ணாமலை தான் ஜெயிச்சு வெற்றியை வேட்பாளர். அது எந்த மாற்றம் இல்ல. கண்ணுக்கு தெரிஞ்சே சொல்லி லிஸ்ட்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் வந்து நிறைய சொதப்பல். ஒரு தேர்தலை முன்கூட்டியே இவர் வந்து நிக்கிறதா முன்னாடியே வடிவமைச்சு கட்டமைப்பு பண்ணி கண்டஸ்ட் பண்ணி தான் நிச்சயமா அண்ணாமலை ஜெயிச்சிருப்பார். அண்ணாமலை தோல்வியில 2ஆம் ஒரு கட்டாயம் எம்பி ஆகி இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருப்பாரு. அவருடைய நேரமோ சாபக்கேடோ போச்சு. நான் சொன்ன வாக்கும் பழிக்காம போச்சு. ஆகவே நான் ஒன்றே சர்வேல ஜெயிச்சேன். இன்னைக்கு கூட புரியாம கலாச்சாரம் என்னை பத்தி கலாய்க்கிறாங்க, போன் போட்டு கலாய்க்கிறாங்க. இன்னைக்கு கூட இன்கமிங் கால் இல்லாமல் இருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அனுபவிச்சுக்கிறேன். அண்ணாமலை ஜெயிப்பார் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக இன்னைக்கு வரையும் என் போன்ல இன்கமிங் போன் பண்ணி பாருங்க வராது. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து திரவிடிய மாடலுடைய ஐடி குரூப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வச்சு செய்யறாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், நல்லா செய்யுங்க. நான் போன் எடுக்க போறதில்ல. அதனால வந்து என்ன, இது ஒரு சர்வே. அதாவது இப்படி இருக்கும் ஒரு அனுமானம். அது சில இடத்துல வரும், சில இடத்துல வராம போகுது. ஆனா 100% நான் சொன்னது வந்துச்சு. பிரஸ் மீட் கொடுத்த பத்தி யாருமே யோசிக்கல. அதனால சொன்னா இப்ப நாங்க டெல்லி சொன்னா வந்துச்சு, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் சொன்னா வந்துச்சு. அது மாதிரி சில விஷயம் வந்து தவறுதுன்னா நம்ம காரணம் இல்ல. சோ கேண்டிடேட் மிஸ்டேக் இம்ப்ளிமெண்ட் பண்றது அரசியல் கட்சிகள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ணாமலை அவர்கள் அதுல சில சொதப்பல் பண்ணாரு, இல்லைன்னு சொல்றேன். நான் வந்து அவர் நிறைய பிரச்சாரத்தை சரியா எடுத்துக்கணும், எடுக்காம போனாரு. நிறைய அவர்கிட்ட சில தப்புகள் இருக்கு. அந்த தப்புகள்லாம் ஒழுங்கா பண்ணி தான் நிச்சயமா அண்ணாமலை அங்க ஜெயிச்சிருக்கோம். அந்த செந்தில் பாலாஜிங்க இந்த சிறைச்சாலை நம்ம இருக்கிற நம்ம தமிழக சிறைச்சாலை ரெட் ஹில்ஸ் இருக்கிற சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலையில மருத்துவர்களுக்கு ஓய்வு வரன்னு ஒன்று இருக்கு. அந்த அறையில உட்காந்துக்கிட்டு போனை பண்ணிக்கிட்டு அங்கங்க ஆளுகளை பேசி கரெக்ட் பண்ணி வருமானத்தை பணத்தை கொடுத்து, ஸோ இந்த சதிக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? ஸோ அவன் உட்காந்து அந்த அளவுக்கு அவன் வியாபாரிங்க. செந்தில் பாலாஜி ஒரு வியாபாரி திருடன். அப்படி இருப்போ உட்காந்துக்கிட்டு அங்கே பூத் லெவலில் வார்டு லெவலில் யாரோ எல்லாம் தூக்கி பணத்தை கொடுத்து அடிச்சா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கே ஜனநாயகம் வந்து பணாயத்தை வென்றது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் வெற்றி வாய்ப்பு தான் சொல்ல முடியும். அது உள்ளடி சதுரங்க விளையாட்டு பண்ணால் திமுக திருட்டு வேலை பார்த்து ஜெயிக்கும். இப்போ ஈரோடு கூட கள்ள ஓட்டு போட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து திருட்டு வேலை திராவிடனா திருடு தான் திராவிட மாடல். அப்புறம் அதுக்கு பேர் போனவங்க இன்னைக்கு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இல்லாத ஆட்சி கொடுப்பனாரு. இன்னைக்கு கலெக்ஷன் கமிஷன் அதிகமாக வாங்குறது அவங்க தான். சொல்றதுக்கும் செயலுக்கும் சம்பளம் முதலமைச்சர். அப்படியேப்பட்ட இருக்கிற போது இது வந்து அண்ணாமலை தோக்கூடாதுக்காக பெரிய பிளானை போட்டு ஒர்க் பண்ணாங்க. அதுலேயும் நான் அண்ணாமலையும் வீழ்ந்தார், நானும் வீழ்ந்தேன். அதனால தான் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா 2026 நிச்சயமா நான் பாஜக தான் வேலை செய்வேன். எப்படி பர்சை ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணி பாஜக கைக்கு ஓங்கன்னு பாருங்க, பொறுத்து பாருங்க. ஓகே, உங்கள் நிறுவனம் தான் பாஜகவுக்கு தமிழக வெயிட் பண்ணி பாருங்க. இந்த 2026 நான் கண்டிப்பா உங்களுக்கு வேலை பார்ப்பேன். என்னுடைய ஆலோசனை கண்டிப்பா இருக்கும். நிச்சயமா பொறுத்து பாருங்க. பார்ப்போம்னா டெல்லி தேர்தல் முடிவுகள், தமிழக ஈரோடு இடைத்தேர்தல் முடிவு, பல விஷயங்கள் எங்களோட இணைந்து ஜாம்பவான் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. தமிழ் தாய் ஒருவருக்கு.